குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 7/8/2026 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, இரவு 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். திதி, வார, யோக, கரண, நட்சத்திர தேவதைகளை வணங்குகிறோம் என்று வழிபடுங்கள். திதி நாள் நட்சத்திரத்திற்கு ஏற்றபடி அந்தந்த தேவதைகளை வழிபடும் பொழுது இன்றைய நாளுக்கான முழுமையான தேவைகள் நிறைவேறும், கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். சூரிய உதயம் காலை 6:04, கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று பிற்பகல் 1:56 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 11 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 3:04 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:56 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம், பின்பு மாலை 4:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள். ரிஷபத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேத்து பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சுபிக்ஷம் மேம்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன்களை பைசல் செய்ய நல்ல நாள். சிலம்பாட்டம் பயில உகந்த நாள். சுரங்கம் வெட்ட ஏற்ற நாள். செங்கல் சூளைக்கு நெருப்பிட சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:55 முதல் 12:37 வரை மேஷ லக்னம். காலை 12:38 முதல் 2:29 வரை ரிஷப லக்னம். காலை 2:30 முதல் 4:31 வரை மிதுன லக்னம். 4:36 முதல் 6:47 வரை கடக லக்னம். காலை 6:48 முதல் 8:54 வரை சிம்ம லக்னம். காலை 8:55 முதல் 10:54 வரை கன்னி லக்னம். காலை 10:55 முதல் 12:54 வரை துலாம் லக்னம். மதியம் 12:55 முதல் மாலை 3:01 வரை விருச்சிக லக்னம். 3:02 முதல் 5:13 வரை தனுசு லக்னம். 5:14 முதல் 7:19 வரை மகர லக்னம். 7:20 முதல் இரவு 9:11 வரை கும்ப லக்னம். 9:12 முதல் இரவு 10:54 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத்.
தமிழ் மந்திரம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் சேர்த்தே சொல்வது நல்லது. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று 108 முறை சொன்னால் கைக்கு பணம் வரும், பொருளாதார நிலை விருத்தி அடையும். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுப சுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே, அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருளே என்று மனமுருகி ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம் மொச்சை சுண்டல். இந்த மொச்சை சுண்டலை மாலை நேரத்தில் அம்பிகைக்கு, ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் செய்வித்து மொச்சை சுண்டல் படைத்து குடும்ப நபர்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். வெளி நபர்களுக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது. இப்படி தொடர்ந்து நீங்கள் 11 வெள்ளிக்கிழமை அல்லது 9 வார வெள்ளிக்கிழமை சங்கல்பம் செய்து கொண்டு செய்தால் வீட்டில் பண விருத்தி அதிகரிக்கும், செல்வம் செல்வாக்கு உண்டாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை தினமா இந்த நாளுக்கான பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? சந்திர பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் பலன்கள் அமையும். அவர்களுடைய மனநிலை அமையும். சந்தோஷமாக இருப்பது, உற்சாகமாக இருப்பது, மன கவலை அடைவது, சோர்வாக இருப்பது, தேவையற்ற இனம் புரியாத குழப்பத்தினால் இருப்பது கூட சந்திர பகவானுடைய நகர்வு மற்றும் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதை காரகத்துவத்தை பொறுத்துதான் உங்களுக்கு பலன் அமையும். அதுதான் பொதுவான ஜாதக விதியும் கூட. ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் கூட. அதில் எந்தவித மாற்றங்களுமே இருக்காது. இந்த நாள் மேஷராசி அன்பர்களே, பல சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத வகையில் பணம் வரலாம். கேட்ட இடத்தில் உடனே பணம் கிடைத்துவிடும். மிக சந்தோஷமாக இந்த நாளை நகர்த்த போகிறீர்கள். காரிய அனுகூலம் உண்டு. யாரிடத்தில் நீங்கள் பேசினாலும் அது நல்லதாகவே அமையும். பிறரிடத்தில் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீர்கள். அதனால் எந்த தொந்தரவுமே இருக்காது. பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் பற்றிய சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு கைகூடி வரலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த நாள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். அம்மன் வழிபாடு மிகவுமே நல்லது. பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது விசேஷம். பெண் தெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இளநீர் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அவ்வப்போது தினம்தோறும் சின்ன சின்ன பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஏற்ற எளிமையான பரிகாரங்கள் சொல்லப்படும். தினம்தோறும் நீங்கள் இன்றைய ராசி பலன்களை கேட்கும் பொழுதே உங்களுக்கு நடுவில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்களை போக்கும். பண கஷ்டங்கள் தீர்க்கும். எது எப்படி நடக்கிறது என்பதே தெரியாது. ஆனால் நல்ல விதமாக சில விஷயங்கள் நடக்கும். நல்ல உணர்வினை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். ஆக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் பெண் தெய்வ வழிபாடு செய்பவர்களாகட்டும், ஆண் தெய்வ வழிபாடு செய்பவர்களாகட்டும், ஒரு 2 இளநீர் வைத்து வழிபட்டு பாருங்கள். உங்கள் துன்பங்கள் பஞ்சன பறந்து போகும். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துக்கங்கள் கூட காணாமல் போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் குறையும். உங்களுடைய பாரத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுநாள் வரையில் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அந்த கஷ்டங்கள் சற்று குறைவதற்கான வழிவகை உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். காதலிக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வருங்கால துணையினுடைய ஆதரவினை பெறுவீர்கள். உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு சில காரியங்கள் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் சுமூகத்தை கொடுக்கும். இருவருக்குமான ஒற்றுமை மன உணர்வுகள் ஒன்றாகவே அமையும். பொறுப்போடு சில காரியங்களை கவனிக்கக்கூடும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வேலையாட்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மகத்துவம் பிறக்கும். உடனுக்குடன் ஒரு சில காரியங்கள் நடக்கும். வியாபாரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வீர்கள். எதை எப்படி செய்யலாம் என்கிற எண்ணப்போக்கு உண்டு. சிந்தனைகள் மேம்படும். லாபத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும்.
ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களை புரிந்து செயல்படுவீர்கள். வர்த்தகத்தில் நல்ல லாபங்கள் உண்டு. பங்குதாரர்களிடையே சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. வருமானத்தை நோக்கிய பயணங்கள் வெற்றியை தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வெள்ளித்திரை, சின்னத்திரையில் பங்கேற்பவர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு நல்ல வருமானமும் கிட்டும். இரட்டிப்பான பண உயர்வு மற்றும் பணி உயர்வு வர வாய்ப்புகள் உண்டு. அரசியல் வட்டாரங்களில் உங்களுக்கு சீரான போக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் கூட இருக்கிறது. மேஷராசி அன்பர்களை பக்தி நிறைந்த நாளாக அமையும். இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். தெய்வ திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கோயில், கும்பாபிஷேகங்கள், மற்ற சில பொறுப்பான விஷயங்களில் நீங்கள் தலைமையாக இருப்பீர்கள். நிர்வாகத்தில் தலைமைத்துவத்தோடு இருப்பீர்கள். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு, மனப்பாங்கு உங்களிடம் நல்ல பக்குவம் இருப்பதால் உயர்ந்த பதவியோ அந்தஸ்தோ கௌரவமான தலைவராகவோ நீங்கள் நிச்சயம் இருக்கக்கூடும். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக மனதில் நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை திருப்திகரமாக நடத்துவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும், நன்மைகள் பிறக்கும் நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை உண்டாக்கும். புதிய படிப்பினை உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். புதிய நுட்பங்களை ஆராய்வீர்கள். ஏற்றுமதி தொடர்பான விஷயங்கள் கைகூடும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் திருப்திகரமாக அமைய நல்ல நாளாக இருக்க எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுதலை செய்வது நல்லது. ஆண் தெய்வ வழிபாடோ பெண் தெய்வ வழிபாடுகளோ செய்யலாம். பூஜையில் நீங்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அதீத விசேஷத்தை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு கூட நன்மையை தரக்கூடியது. ஆக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி வழிபாடுதல் செய்து வர அதீத நல்ல பலன்களை பெற முடியும். ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு சற்று தாமதமாக நடக்கும். காரணம், 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மறைவான 12வது வீட்டில் இருப்பதே. எடுக்கக்கூடிய முயற்சிகள் காலதாமதமாகலாம். ஒரு சில நேரம் நடக்கும், நடக்காமல் போகலாம். எதையும் நம்பி வெளியே போகாதீங்க. எதையுமே திட்டமிட்டு நீங்கள் செய்தால் கூட அது இழுபறியாகத்தான் இருக்கும். இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு வெளிப்படையாக நம்முடைய ராசி பலன்களில் சொல்லப்படும். ஒளிவு மறைவு என்பது இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது. ஆக கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் அவ்வப்போது கேட்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் நெளிவு சுழிவுகளை புரிந்து செய்தால் எந்த பிரச்சனைகளோ வீண் வம்புகளோ வழக்குகளோ உங்களிடம் வராது. பாதுகாப்பாக இந்த நாளை நீங்கள் கடந்து விடலாம். ஆற்று பெருவெள்ளம் இருக்கிறது, அதை எப்படி கடக்கப் போகிறோம் என்கிற பய உணர்வு உங்கள் மனதில் இருக்கும். சற்று தண்ணீர் அடங்கிய பிறகு கடக்கலாம். அவசர கதியில் கடந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும். ஆக பொறுமை, நிதானம் தேவை. எந்த முடிவுகளும் எடுக்கக்கூடாது. சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன். மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு செய்யாதீர்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து செய்வதுதான் நல்லது. ஆக்கம் ஊக்கம் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள். குழந்தைகளிடத்தில் அனுசரித்து பேசுவது நல்லது. வண்டி வாகன பயணங்களில் பொறுமை வேண்டும். காவல்துறை இடத்தில் எந்த விதமான அபராதம் செலுத்தாமல் இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் கையில் வண்டிக்குண்டான லைசன்ஸ் கையில் வைத்திருப்பது, வண்டிக்கான ஆவணங்கள் ப்ரூஃபை வைத்திருப்பது, இன்சூரன்ஸ் வைத்திருப்பது, உங்களுடைய பொருட்களை பத்திரப்படுத்துவது. இப்படி காரில் போனால் பெல்ட் மாட்டிக்கொண்டு செல்ல வேண்டும். 2 வீலரில் போகக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்லுவது. சாதாரணமாக நீங்கள் போனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவீர்கள். அல்லது வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம், பழுது அடையலாம். அதற்கு ஏதாவது ஒரு சின்ன விரயங்கள் நடக்கும். வீட்டில் இருந்தாலும் கூட உங்களுடைய பொருட்கள், மின்சாரண பொருட்கள் மற்றும் மின் சாதன பொருட்கள் ஏதாவது ஒரு வகையில் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள் ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தீரும். வியாபார ஸ்தலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த பொருட்களையோ பொறுப்புகளையோ பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். பிறரை பத்திரப்படுத்துங்கள் என்றால் அது காணாமல் கூட போகலாம். அல்லது அவர்கள் அலட்சியமாக இருக்கலாம். உங்களுக்கு எதிராக கூட செயல்படலாம். பணமோ உங்களுடைய பத்திரமோ அல்லது முக்கிய விலை உயர்ந்த பொருட்களோ ஆபரணங்களோ எதையும் பிறரிடத்தில் பொறுப்புக்காக கூட கொடுக்க வேண்டாம். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருந்தீர்களேனால் சில நேரம் ஏமாற்றம் வந்து சேரும். கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் கையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்க என்பது போல
கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துங்கள். அதே போல தண்ணீர் அதிகமாக செலவழிக்க கூடாது. வெள்ளிக்கிழமை தினத்தில் பொதுவாகவே எல்லா நாட்களிலும் தண்ணீரை யார் ஒருவர் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களிடத்தில் பணம் தங்கும் என்பது ஐதீகம். இவை பஞ்சபூதங்களுடைய சாஸ்திரங்களில் அடிப்படை. பஞ்சபூதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதில் நீர் தத்துவமாக இருக்கக்கூடிய தண்ணீரை பொதுவாக வெள்ளிக்கிழமை தினத்தில் செலவுகள் செய்யும் அவர்களுக்கு அதிக விரயங்கள் ஏற்படும். கண்ணுக்கு தெரியாமல் பொருட்செலவு உண்டாகும். தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். ஆக ஜாக்கிரதையாக பயன்படுத்துவது நல்லது. வெளியிட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சந்திர பகவான் உணவுக்கும் நீருக்கும் காரகத்துவம் பெறுகிறார். வெளியிடங்களில் சென்று சாப்பிட்டால் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். குடிக்கும் தண்ணீரிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் மருந்து மாத்திரை சாப்பிடுவது நோயை போக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதம் ஏற்படும். தேவையற்ற வீண் அலைச்சல்களுக்கு உள்ளாக நேரிடும். விரயங்கள் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி என்பது சற்று குறையும். தேவையற்ற எண்ணங்கள் மனதில் ஓடலாம். ஆரோக்கியமான சிந்தனைகளோடு இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து போக வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். பிறருடைய வேலைகளை சேர்த்து கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இந்த நாள் தெய்வ வழிபாடு இருக்கும் பட்சத்தில் சில நேரம் பிரச்சனைகள் தானாக குறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான்பவர். ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களுடைய குல தெய்வ வழிபாடுதல் செய்யலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது விசேஷம். வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது அதீத நல்ல பலனை பெற்றுத்தர். பேச்சினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு வெளிப்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் இந்த நாள் வெளிப்படும். மனப்பக்குவம் சீராக்கும். மிதுன ராசி அன்பர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்கள். நீங்கள் தனக்கென ஒரு தனி அங்கீகாரத்தை வைக்க நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையான ஒரு நிலையிலேயே உங்களுடைய செயல்கள் இருக்கும். நிர்வாகத்தில் மிக அசத்தலாக வேலை பார்க்கக்கூடும். வீட்டில் பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். வழி வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பினாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை சாதுரியமாக முடிக்கக்கூடும். மிக பெரிய அளவில் சில நன்மைகள் வர காத்திருக்கிறது. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருப்பதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற குணம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். இதனால் உங்களை சுற்றி பாச நட்புகள் வட்டாரங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டம் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கும். வியாபாரத்தில் புதிய நோக்கத்தை கொண்டிருப்பீர்கள். இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்பாளர்களாக இருப்பீர்கள். நேர்மையாக நடத்துவீர்கள். இதனால் மக்களுடைய வரத்து அதிகரிக்கும். லாபத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஒரு புதிய யுக்தியை வரலாறை படைக்க காத்திருக்கிறீர்கள். முழுக்க முழுக்க வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த தினம் உங்களுக்கு நிச்சயம் அமையும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். புதிய சாதகமான சூழ்நிலைகள் உருவாக போகிறது. இதுநாள் வரையில் கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த தாழ்வுகள் நீங்கி இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த விஷயங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். விடிந்தால் போதும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த நாளை நீங்கள் நடத்துவீர்கள். வாழ்க்கையில் எப்பொழுது விடிவெள்ளி வரும்? கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை தினம் உங்களுக்கு விடிவெள்ளியாகத்தான் வரப்போகிறது. நேர்மறையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகள் கைகூடி வரும். ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. வருங்கால துணைவருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய குணங்களை உணர்ந்து அனுசரித்து செய்ய போகிறீர்கள். சாதுரியங்கள் நிறைந்ததாகவே அமைய இருக்கிறது. தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனநலம், உடல் நலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வருமானத்தை பற்றிய பய உணர்வுகள் இருக்காது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கைக்கு வரும் என்கிற நம்பிக்கை உங்களிடம் வெளிப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரக்கூடியது. புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும்.
சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தன்னம்பிக்கை உருவாகும். மனப்பக்குவம் ஏற்படும். எதையும் செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். மதிப்பு அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். தன்னம்பிக்கை இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து செல்வீர்கள். சக நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். வெற்றிக்குரிய நாள். வெற்றி வாகை சூடுவீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல விதமாக அமைந்திட எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயா. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை பார்க்கலாம். சுப காரியங்களில் இருந்த தடைகள் உடைய போகிறது. கடகராசி அன்பர்கள், தைரியமாக சில வேலைகளை நீங்கள் முன்னெடுத்து செல்லலாம். பயமே வேண்டாம். இறைவன் நினைத்து, உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து இந்த நாள் வழிபடுங்கள். வீட்டில் இளநீர் வைத்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வது மிக சிறப்பை தரும். அதே போல கோவில்களில் கூட அம்பாளுக்கு, அம்பிகைக்கு, சாந்த ஸ்வரூபினிக்கு உங்களுடைய திருக்கரங்களாலும் அபிஷேகம் செய்யலாம் அனுமதித்தார். அல்லது ஐயர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் பூஜைகள் அர்ச்சகர்களிடத்திலோ அல்லது பூசாரிகளிடத்திலோ கொடுத்து அபிஷேகம் செய்வது நல்லது. உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு உண்டான அதி தேவத்தை அம்பிகை, சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். செய்து பாருங்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழிலில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய தொழில் சிறக்க டெக்னாலஜி எப்படியெல்லாம் கையாள வேண்டுமோ அந்த டெக்னாலஜியை கையாளுவீர்கள். முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஈடுபாடு என்பது உங்களுக்குள்ளேயே அதிகரிக்கும். அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பேசி தீர்ப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலக தொழில் வேலைகள், ஆவணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்லதொரு நிலையை புரிய வைக்கும். வருவாய் பெருக்கும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார தேவைகள் உங்களுக்கு கைகூடி வரும். தேவைக்கேற்றாற்போல் பண வரத்துக்கு இடம் உண்டு. இந்த நாளில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். வள்ளி தாய்தான் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவள். அந்த அம்பிகை வழிபடுவது பல விசேஷத்தை கொடுக்கும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். அப்படி வழிபடுபவர்களுக்கு முருகப்பெருமான் சகலவிதமான வருவாயை கொடுக்கக்கூடியவர். ஆக இந்த வள்ளி தாயினுடைய அனுகிரகத்தை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பெற வேண்டுமானால் முருகப்பெருமானையும் வள்ளி தேவசனா சமேதராக வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு அதற்கு ஈடான நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். தேவைக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். குறைபாடு இருக்காது. பஞ்சம் ஏற்படாது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நாள் கிடைக்கும். முக்கியமாக ருண ரோக சத்ரு நிவர்த்தியாகும். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்ரு என்றால் பகை. இந்த 3 விஷயங்களும் அற்றுப்போக்கும் என்பதுதான் இந்த நிலைப்பாடாக பகை விலக முருகப்பெருமானை வழிபடுங்கள். பணம் கிடைக்க முருகப்பெருமானை வழிபடுங்கள். அதிர்ஷ்டம் உண்டாக உங்களுடைய வினைகள் அகல வேண்டுமானால் முருகப்பெருமானை வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கமும், சமூகத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரக்கூடியது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் விலகி சுபம் உண்டாக்கும். எண்ணிய காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். வண்டி வாகன பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதிக நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். நற்செய்திகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். பகை விலகும் நாள்.
அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல வருவாய் ஏற்படும். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேர எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். எல்லாமே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாத இந்த நாள் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடுகள் செய்வது எப்பொழுதுமே நல்லது. இந்த நாளுக்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். நடுவில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்வது விசேஷத்தை கொடுக்கும். பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்திற்கு இளநீர் வைத்து வழிபாடு செய்வது விசேஷத்தை கொடுக்கும். ராசிக்குண்டான அமைப்பை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்கள், புதியவர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமான நபர்களுடைய ஆதரவை கொண்டு வேலையை செய்வீர்கள். உற்சாகம் உண்டாகும் நாள். நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு சீரான போக்கு, மன அமைப்பு, மன நிம்மதி இருக்கும். சில விஷயங்களை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு கைகூடி வரப்போகிறது. உங்களுடைய எண்ணங்கள் சித்திக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து ஆராய்ந்து ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். தொழில் முயற்சிகள் உங்களுக்கு பல நன்மையை கொடுக்க போகும். இந்த நாள் முயற்சிகள் மேம்படும். முயற்சி திருவினையாக்கும். தம்பதியர்களுக்குள் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். வியாபார இழப்புகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். சிம்மராசி அன்பர்கள், மன தைரியத்தோடு சில வேலைகளை முன்னெடுத்து செய்வீர்கள். எண்ணம் உங்களுக்கு அழகாகும். வேலைகள் சீராக நடக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகவே நிறைவேறும். திருப்தி நிறைந்த நாளாகும். கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தன வரவுகளில் இருந்த பண நெருக்கடிகள் மறையும். பண வரவு சீராக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கிறது. இறைவனுக்கு அவ்வப்போது நன்றி தெரிவிப்பது மிகவுமே நல்லது. அவ்வப்போது செய்கிற தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதும் சிறந்தது. அதனை உடனுக்குடன் செய்வது விசேஷமானது. இறைவனுக்கு எப்பொழுதும் நன்றி தெரிவிப்பவர்களிடத்தில் எல்லா விதமான அனுகூலம் இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை பெறுவீர்கள். பஞ்சபூதங்களுடைய ஆசி உங்களுக்கு சித்திக்கும். தினம்தோறும் அந்தந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை சொல்லி வழிபாடு செய்வது உங்களுக்கு அந்த நாளில் இருக்கக்கூடிய சங்கடத்தை போக்குவதற்கு வழி கிடைக்கும். நவ கிரகத்தினுடைய அருளாசி சித்திக்குமாக மேற்கூறிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் தினம்தோறும் தவறாமல் இடைவிடாமல் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். கிரக நிலைகள், கிரக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் இறைவனுக்கு தெரிவிக்கக்கூடிய நன்றியானது உங்களை நல்ல மென்மேலும் உயர்த்தும். மேன்மையான நிலைக்கு கொண்டு வரும். வியாபாரத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள். இருந்தாலும் சில நேரங்களில் பொறுமையாகவும் நீங்கள் சில விஷயங்களை பக்குவமாக கையாள்வது நல்லது. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வீட்டில் விசேஷங்கள், சில வைபவங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக மன நிம்மதி கிடைக்கும். வருங்கால துணைவரிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். சில பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள். மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். தூண்டுதலாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். முயற்சி கைகூடி வரும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். எதிர்கால வாழ்க்கைக்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் வந்து சேரும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். பக்குவமாக செயல்பட வேண்டும். நெருக்கடிகள் மறையும். பண வரவுக்கு இடம் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திட எங்களுடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்களையும் இறை பிரார்த்தனையும் உங்களுக்காக செய்கிறோம் நாங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ஆடி மாதம் இந்த நாள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுதல் செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் குல தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள்
செய்வது விசேஷம். அதிலும் வீட்டில் மாவிளக்கு ஏற்றி இளநீர் வைத்து வழிபாடு செய்வதால் உங்களுடைய குல தெய்வம் மன அமைதி சாந்தி பெற்று உங்களுக்கு நல்லாசி கொடுப்பார். வெள்ளிக்கிழமை தினத்தில் ராசிக்கான பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். சந்திர பகவான் எந்த நிலையில் எந்த வீட்டில் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பலன்களைத்தான் நீங்கள் தினம் தினம் பெறுகிறீர்கள். உங்களுடைய மனமாகட்டும் உடலாகட்டும் உங்களுடைய உள்ளம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்திர பகவான் மனோகாரகனை பொறுத்துதான். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு. நெருக்கடிகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். சில நேரம் எவ்வளவு நீங்கள் உஷாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தாலும் உங்கள் கண்களிலேயே மண்ணை தூவிடும். ஆக நவகிரகங்கள் தான் உங்களை ஆளுகின்றன என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் பேசுவது செயல்படுவது எல்லாமே சந்திர பகவானுடைய அடிப்படையில் தான் என்ன போக்கின்படிதான் செயல்படுகிறீர்கள். ஆக அவரை மறையும் பொழுது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. யாரிடத்திலும் வீண் வம்பு வழக்குகள் செய்யாதீர்கள். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மௌனமாக இருங்கள். வெளியிடங்களில் பொறுமையாக இருப்பது விசேஷமானது. வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வெளியிடங்களில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வேலைகளில் அனுகூலமற்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். வியாபார போக்கு திருப்திகரமற்ற நிலையில் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் குறையலாம். கையில் இருக்கக்கூடிய பண இருப்பு குறையலாம். வீண் விரயங்கள் நடக்கலாம். பொறுமை நிதானம் அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்திலோ எந்த நிலைகளிலோ அவமதிப்பு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி வேண்டிய நாள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களுக்குள்ளாக வேண்டி இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. அமைதியாக இருப்பதை இந்த நாள் நல்லது. நினைப்பது கூட சில நேரங்களில் காலதாமதமாகவே நடக்கும். மிக விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் அவசியம். எதையும் நிறுத்தி சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய இந்த நாளை அழகாக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சுய மரியாதையை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. எந்த இடத்திலும் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. எவரிடத்திலும் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் வைக்காதீர்கள். இந்த நாள் இறை வழிபாடு செய்வது, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுதலை செய்யும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் அகல வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடியவர். உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள். வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுடைய வீட்டு குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குல வழக்கப்படி செய்வது விசேஷம். வீட்டில் மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது. அதே போல வீட்டில் 2 இளநீர் வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கினால் உங்கள் குலதெய்வம் உள்ளம் மகிழ்ந்து உங்களுக்கு அருளாசி கொடுப்பார். ஆக இந்த ஆடி வெள்ளிக்கிழமை நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். புதியவர்களோடு சேர்க்கை இருக்கும். மிக முக்கிய நண்பர்களோடு கலந்து ஆலோசிக்க கூடும். மனதில் வெளிப்படக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு ஆதரவு கிடைக்கும். அறிமுகமும் உண்டாகும். ஒரு புதியதொரு சேர்க்கை இந்த நாள் நடைபெறும். அதிலும் எதிர்பாராத வகையில் இருக்கலாம். யார் முகாந்திரமாக வருகிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு சில நபர்களுடைய ஆதரவு நிச்சயம் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய
துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுகளை எழுதுவீர்கள். தேர்வுக்கான நிலைப்பாடு என்பது டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள், பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், மற்ற உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு பாராட்டுகள் நிச்சயம் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல்லதொரு நிலையை பெறப்போகிறீர்கள். மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் தொடங்குகிறது. கவலை வேண்டாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்கான சில முக்கிய விஷயங்களை முயற்சிகள் கைகூடி வரும். இதனால் நடக்கவில்லை என்றாலும் இந்த நாள் நடக்க 100% வாய்ப்புகள் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நேர்மையான விஷயங்களுக்கு நல்ல பரிசு கிடைக்கும். அலுவலக வேலைகள், ஆவணம் தொடர்பான விஷயங்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள், மேன்மையான உயர் பதவியை வகிப்பவர்கள், முக்கியஸ்தர்களுடைய பட்டியலில் நீங்கள் வகித்தீர்களேயானால் உங்களுக்கு தலைமை பண்புகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சமூகத்தில் நல்ல நிலைப்பாடு உண்டு. சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களில் பங்கு பெறுவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு அதிக நல்லதை கொடுக்கும். திறமைகளை வெளிப்படுத்த நினைப்பீர்கள். வாய்ப்புகள் அதற்கு கண்டிப்பாக வழி கொடுக்கும். நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆக தொட்டதெல்லாம் பொன்னாகும். வீட்டிற்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்குவீர்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதியர்களிடையே நல்லதொரு இணைப்பு இருக்கும். ஈர்ப்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அந்யுன்யம் நிறைந்த நாள். தன லாபம் உண்டாக்கும். பொருட்சேர்க்கை அதிகரிக்கும். பொன்பொருள் ஆபரணங்கள் உருவாகலாம். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது தானாக நடக்கும். நீங்கள் தேடி போகவில்லை என்றாலும் அது உங்களிடம் வரும். உங்களுக்கு வேண்டாம் என்றால் அது வராது. ஆகவே இயற்கையினிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படையுங்கள். இறைவனிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து நீங்கள் மன நிம்மதியாக இருக்க பார்ப்பது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில முடிவுகள் மாற நிறைய வாய்ப்புகள் உண்டு. எது எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு மிராக்கல் நடக்கலாம். மனதில் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நல்லது நடக்கும். சந்தோஷம் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரக்கூடியது. செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்க வேலைகளுக்கு ஏற்புடையது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். சாதுரியமாக இருக்கக்கூடும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். தடைகளை தாண்டி வெற்றி பாதைக்கு பயணிக்க போகிறீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் வந்து சேரும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் மறையும். பிரீத்தியாக இருக்கக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் சுமூகமாக நடக்கும். சீக்கிரமாக சில நல்ல விஷயங்கள், நற்செய்திகள் வரும். இந்த நாள் உங்களுக்கு பல நிலைகளில் காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் நீங்கி நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். தடைகளை முறியடித்து வெற்றி வாகை சூட போகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுக்கு நல்லது கிடைக்க நாங்கள் வழிபடுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். ஆடி மாதம் இந்த நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய எண்ணங்கள் வீடு பற்றியதாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் திடமாக முடிக்க நினைப்பீர்கள். இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாளில் உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடுதல் செய்வது இஷ்ட தெய்வ வழிபாடுதலுக்கு நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சுய முயற்சியோடு சில வேலைகளையும் கவனிப்பீர்கள். பிறர் உதவினாலும் கூட உங்களுடைய பிரதான முயற்சி தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. ஸ்திரமான நிரந்தரமான சில காரியத்தை கையில் எடுப்பீர்கள். உங்களால் முடியும் என்றால் தொடுவீர்கள். முடியாத காரியங்களுக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். உங்களுடைய சுய மரியாதையை விட்டுக் கொடுக்காமல் தன்னம்பிக்கையோடு வெற்றி நடை போடுவீர்கள். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு யோகம் இந்த நாள் வெளிப்படும். மற்றவர்களுக்கு மத்தியில் நீங்கள் உயர்வாகத்தான் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே,
தொழில் முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறது. நீங்கள் எந்த ஒரு ஆலோசனைகள் சொன்னாலும் அதை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். உங்களோடு வேலை புரிபவர்கள், பங்குதாரர்கள், மற்ற சக பணியாளர்கள் கூட உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு அந்தஸ்தை கொடுக்கக்கூடும். கௌரவமான நிலைப்பாடு உண்டு. நண்பர்கள், நட்பு வட்டாரங்களில் எப்பொழுதும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகும். வருமானத்தை பெருக்க நினைப்பீர்கள். சொந்தமாக சீக்கிரம் வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை பூரணமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலம் ஏற்படும் உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடப்பதால் குழந்தைகளுடைய தேவைகளை கவனிப்பீர்கள். துணைவர் வழியில் அனுகூலம் உண்டாகும். உறவுகளினால் நல்ல ஒரு சீரான போக்கு இருக்கும். வெளி வட்டாரங்களில் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். சுப காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைகளை முன்னின்று நடத்துவீர்கள். உங்கள் குடும்ப விவகாரங்கள் எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெறக்கூடும். ரகசியத்தை காப்பீர்கள். வெளிப்படை தன்மைகள் இருந்தாலும் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகள் இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு நல்லதாகவே நடக்கும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். சில பிரச்சனைகள் தானாக கரைந்து விடும். சூரிய பகவானை கண்ட பனி போல உங்களுடைய கஷ்டங்கள், மலை போல இருக்கக்கூடிய துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தும் காணாமல் கரைந்துவிடும். பஞ்சாக பறந்துவிடும். ஆக தெய்வ அனுகிரகத்தை இந்த நாள் பெறுகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு நிறைந்த நாளாகும். நல்ல சிந்தனை இருக்கும். குரு போல எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். தைரியம் மிகுதியாக வெளிப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக கைகூடி வரும். காலதாமதங்கள் என்பது இருக்காது. கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நாடி வரும். திருப்திகரமான நாளாக இருக்கும். உழைப்பு உயர்வு தரும். எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். நல்லது உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி எல்லா விஷயங்களும் காலையிலிருந்து இரவு வரை நல்லதாகவே நடக்க வேண்டும் என உங்களுக்காக எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நிச்சயம் உங்களுக்கு இந்த நாள் நல்லதாகவே இருக்கட்டும். நல்ல நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எண்ணத்தில் தெளிவு ஏற்பட இறை ஞானத்தோடு மெய்ஞானத்தை உணர்ந்து செயல்படுங்கள். தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் இருக்கும். ஆடை அணிகலன்கள் சம்பந்தமான எண்ணங்கள் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படலாம். வேலையாட்களிடத்தில் கனிவாக பேச வேண்டும். தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். எல்லோரையும் அரவணைத்தே செல்லுங்கள். புதுவிதமான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு அலுவலக ரீதியாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து சற்று ஓய்வு கிடைக்கும். நெருக்கடிகள் நீங்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வேலையினுடைய தரத்தை உயர்த்த முற்படுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், சிறு குறு வியாபாரத்தில் இருப்பவர்கள், வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். நல்ல சிந்தனை இருக்கும். செயலில் வேகத்தை கொண்டு வர முயற்சி செய்வீர்கள். இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சின்ன சின்ன வகையில் சில தாமதங்கள், அலைச்சல், தேவையற்ற விஷயங்கள் காரணமாக மன உளைச்சலும் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். மாணவர்கள் படிப்பினுடைய தன்மையை உணர்ந்து செய்தல் அவசியம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள்,
சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு சிறந்தது. வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் வைத்து அருகம்புல் சாற்றி 108 மந்திரங்களை உச்சரிக்கலாம். ஓம் சுமுகாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் விக்ன விநாயகாய நமக, ஓம் செல்வ விநாயகாய நமக என்று 108 அஷ்டோத்திர சத நாமாவளியை மஞ்சள் அக்ஷதை இட்டு புஷ்பங்கள் சாற்றி கற்கண்டு வைத்து வீட்டிலேயே நீங்கள் தூப தீப ஆராதனைகள் செய்வது விசேஷம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாகத்தான் இருக்கும். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட்டு மறைக்கும். ஆடை ஆபரணங்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பூரோட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. லாபங்கள் அதிகரிக்கும், மேன்மைகள் உண்டாகும், அனுகூலமான விஷயங்கள் நடக்கும், புதுவிதமான செயல்களில் ஆர்வங்கள் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும், திறமைகள் வெளிப்படும், தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும், சில வேலைகளினால் அலைச்சல் உண்டாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, வித்தியாசமான எண்ணங்கள் ஏற்படும். மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இறைப்பணி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். தனம் நிறைந்த நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். திட்டமிட்ட சில வேலைகள் செய்வதால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. தெய்வீக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேலையில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். சுதந்திரமாக சில வேலைகளை கவனிப்பீர்கள். உற்சாகமாக இருப்பதற்கு இறை நமஸ்காரம் செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வதே நல்லது. லாபஸ்தானத்திலேயே சந்திர பகவான் இருப்பதால் மகர ராசி அன்பர்களே, சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்து வேலைகளில் ஈடுபடாதீர்கள். சாதாரணமாக உங்களுக்கான கடமைகளை உணர்ந்து செய்வதே சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெருன் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும்.
எதையும் நேர்த்தியாக்க செய்ய வேண்டும் என்கிற ஆசை புரிதல் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில்தான் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்தே சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு ஒத்துழைப்பு உண்டாக்கும். தொழில் கூட்டாளிகள் வகையில் மன திருப்தி ஏற்படும். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குவது நல்லது. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று திருப்திகரமாக வாழ அன்னை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை வணங்குங்கள். நல்லது நடக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். நேர்த்தியாக சில வேலைகள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். திருப்திகரமாக உணர்வீர்கள். தெய்வீக சம்பந்தமான எண்ணங்கள் நாட்டம் பிறக்கும். தடைப்பட்ட வேலைகள் உங்களுக்கு மாற்று வழியில் நடக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே முருகப்பெருமானை வழிபடுங்கள். நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம்பருப்பு வைத்து வழிபட்டாலும் நலம். குருகாரகன் என்று சொல்லக்கூடியவர் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. அவருடைய அனுகிரகம் வேண்டி இன்றைய நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் சிறப்பு. சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள். நெருக்கடிகள் குறையும். கட்டுப்பாடுகள் அகலும். பண ரீதியாக உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வருமானம் பெருகும். கையில் பணப்புழக்கம் நிறைந்தே இருக்கும். இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சமூகம் சார்ந்த வேலைகளில் செல்வாக்கு மேம்படும். எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வியில் இருப்பவர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற எண்ணங்கள் இருக்கும். தேடல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். மனோதிடம் கூடும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற லட்சியங்கள் பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனை மேம்படும். சுப காரியம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகளினால் பெருமை அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் பூரிப்பும் நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியம் சம்பந்தமான இன்னல்கள் குறையும். உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். தாமதங்கள் சில விஷயங்களில் இருக்கும். சரியாக திட்டமிட்டு செய்தால் வியாபாரம் கை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தம்பதிகளுக்கிடையே அனுகூலம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகளை திறமையாக்க முடிப்பீர்கள். சாதனை புரியக்கூடிய நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு மேம்படும். குடும்பத்தில் நல்ல சூழல் அமையும். வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு கொடுத்த கடனை மீண்டும் பெறுவதற்கான வழி கிடைக்கும். சதயம்
ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்காயை நமக, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று நீங்கள் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபட குழப்பங்கள் நீங்கும், மனதில் சஞ்சலங்கள் அகலம். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும், மன சஞ்சலங்கள் அகலம். சில வேலைகள் மட்டும் தாமதமாக நடக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு செய்தாலே போதுமானது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள், திருப்பணிகளுக்கு உதவுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களே, குதூகலமாக இன்றைய நாளை தொடங்குவீர்கள். உடலில் நல்லதொரு ஆற்றல் சக்தி பிறக்கும், தைரியம் அதிகரிக்கும். இதுவும் கடந்து போகும் என்பது போன்ற ஒரு மன உணர்வின் மூலம் அடுத்தடுத்த விஷயங்களை மிக சிறப்பாக செய்து காட்டுவீர்கள். நற்செய்திகள் நிறைந்த நாளாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான விஷயங்களில் சிந்தனைகள் உண்டாக்கும். கல்வி சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உற்சாகத்தோடு சில வேலைகளில் கலந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலையில் ஆர்வம் இருக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். மதிப்பெண்கள் நல்ல கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். நற்செய்தி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்வை தரும். புதியதொரு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு வருவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாளாகவும் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். களிப்பு நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு இன்றைய நாள் நல்லது. சிந்தனைகள் மேம்படும். நற்செய்திகள் நிறைந்த நாளாக இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பயணம் தொடர்பான எண்ணங்கள் கைகொடும். இந்த நாள் எல்லா நலனும் பலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.